மக்களவை தேர்தல் தேதியை நாளை பிற்பகல் 3 மணியளவில் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. மாநிலங்கள் வாரியாக எந்தெந்த தேதியில் தேர்தல் நடத்தப்படும் என்பது நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்த விவரங்கள். இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் எந்தெந்த தேதிகளில் எத்தனை கட்டங்களாக நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்கின்றது தேர்தல் ஆணையம். நாளை பிற்பகல் 3 மணி அளவில் தேர்தல் ஆணையம் தரப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினம் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா முழுவதும் எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன, நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன, வாக்காளர்களுக்காக மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து மிக நீண்ட ஒரு விளக்கமாக அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புகள் இருக்கும். அதன்படி நாளைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. கடந்த முறை 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு அதை பின்பற்றி இந்த முறையும் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக இருக்கலாம் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. எந்தெந்த மாநிலத்தில் எந்த தேதிகளில் எல்லாம் தேர்தல் நடைபெறும் என்ற விவரத்தை நாளைய தினம் வெளியிட இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பும் மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்போடு சேர்த்து வெளியிடப்பட இருக்கின்றன. ஆந்திர பிரதேச மாநிலம், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே நாளைய தினம் மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் பொழுது குறிப்பிட்ட அந்த 4 மாநிலங்களில் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் சட்டமன்ற தேர்தல் எந்த தேதியில் நடைபெறும் என்ற விவரமும் வெளியிடப்படும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை தற்போதளவில் ஒரு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கின்றது. விளவங்கோடு தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த விஜயதரணி கட்சி மாறி பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. எனவே தமிழகத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான தேதி என்ன என்பது குறித்த விவரமும் நாளைய தினம் மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்போடு சேர்த்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே, அதாவது ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் மக்களவை தேர்தல் தேதி முதல் கட்டமாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை வழக்கம் போன்று இந்த முறையும் முதல் 2 கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களிலேயே இடம்பெற செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் தொடங்கி மே மாதத்தினுடைய 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் நிறைவடையக்கூடிய வகையில் மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை கட்டங்களாக எத்தனை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகின்றன என்ற விவரம் இடம்பெறக்கூடும். அது மட்டுமல்லாமல் இந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அது தொடர்பான இறுதி விவரங்கள், எத்தனை வாக்காளர்கள் இருக்கின்றார்கள், ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர் என்று வாக்காளர் பற்றிய விவரங்கள் 3ஆம் பாலினத்தவர் உட்பட அந்த விவரம் தனியாக வெளியிடப்படும். ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறும், தமிழகத்தில் எல்லாம் வழக்கம் போன்று இந்த முறையும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்துவிடும். அதைத்தான் தமிழக கட்சிகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி இருந்தன. அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே கட்டமாகவே வழக்கம் போன்று தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் 2-3 கட்டங்களாகவெல்லாம் மக்களவை தேர்தல் நடைபெறும். எனவே ஒவ்வொரு கட்டமும் எத்தனாம் தேதி தேர்தல் நடைபெறும், எத்தனை தொகுதிகளுக்கு நடைபெறும் என்ற விவரமும் நாளைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. வாக்காளர்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை உள்ளிட்ட விவரங்களும் வெளியிடப்படக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அதன் தொடர்ச்சியாக அமலுக்கு வரும்.